நம்ம லாஸ்ட்டாக போட்ட பிரேசஸ் விசஸ் அலைனஸ் வீடியோக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் தரேன் வாங்க. சார் இதில் ரெண்டுமே அவ்வளோ ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக அவுட்கம் இல்லை, 2 to 3 டேஸில் மறுபடியும் கேப்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. வாட் யூ திங்க்? நீங்கள் அவங்ககிட்ட ப்ராப்பர் ரீட்டர்னஸ் போகிறோம்லான்னு கேளுங்க. ரீட்டர்னஸ்னால் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சுசி விஜயராஜ், விஜயா பல் மருத்துவமனை. பொதுவாக ஒரு எத்திட்டு இருக்க பல்னாலும் சரி, ஒரு கேப் இருக்க பல்னாலும் சரி, ஒரு பிரேசஸ் ஒரு அலைனஸ் போட்டு உள்ள தள்ளி கேப் க்ளோஸ் பண்ணி ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணிடும். அப்படி ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண பிறகு நம்ம அந்த பிரேசஸ் நம்ம ரிமூவ் பண்ண உடனே பல்லானது பழைய பொசிஷன் போக ட்ரை பண்ணும். அது நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு அப்ளையன்ஸ் கொடுப்போம். அது பேர் தான் ரீட்டைனர்ஸ். அந்த ரீட்டைனர்ஸில் உங்களுக்கு 3 வகைகள் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் ஆர் லிங்குவல் ரீட்டைனர்ஸ். ஒரு சின்ன கம்பி மாதிரி பல்லுக்கு பின்னாடி காம்போசிட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒட்டி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது எசிக்ஸ் ரீட்டைனர் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் அலைனஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம பல்லை சுற்றி கவர் பண்ணி நீங்கள் ரெகுலராக வந்து கழட்டி மாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது பாலிஸ் அப்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு அக்ரிலிக் பிளேட்டில் கம்பி மாதிரி வச்சு உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் மவுத்தில் மேலேயும் கீழேயும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எந்த ரீட்டைனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுன்றதையும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் உங்கள் டென்டிஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. நார்மல் டியூரேஷன் 1 to 1.5 years வரைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் சிவியாரிட்டி. இதில் நீங்கள் எந்த வகையான ரீட்டைனர்ஸ் யூஸ் பண்ணுறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் நான் தரேன். நன்றி.